ராமநாதபுரத்தில் அதிகாலை முதலே தொடர்ந்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழையால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து பெய்யும் மழையால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழையை பொறுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக தலைமை ஆசிரியர்கள் முடிவெடுக்கலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் அதிகாலை முதலே தொடரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். அங்கே எந்தெந்த பகுதிகளில் குறிப்பா மழை பெய்து வருகிறது? மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக தலைமை ஆசிரியர்கள் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றிய முழு விவரம் என்ன? நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் காலை துவங்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழையானது அவ்வப்போது பெய்து வருது. குறிப்பாக தொடர்ந்து ராமநாதபுரம் நகர் பகுதிகளான கேணிக்கரை, வண்டிக்கார தெரு, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், ரோமன் சர்ச், அரண்மனை உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போல புறநகர் பகுதிகளான பேராவூர், காட்டூரணி, பட்டினம் காத்தான், அச்சுந்தவயல், லாந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை காலை முதலே தொடர்ந்து வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்லக்கூடிய முடியாத சூழல் இந்த பகுதியில் நிலவி வருகிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் இன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலும் காலையிலே மழை பெய்து வருவதால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் அந்தந்த பள்ளியின் சூழல், அதுபோல மாணவர்களுடைய பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரே விடுமுறை அளிப்பது குறித்து முடிவெடுக்கலாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது ராமநாதபுரம் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் அந்த மழையின் காரணமாக மழைநீரானது சாலைகளில் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். நாம் தற்போது நிற்கக்கூடிய இடமானது அரசு மருத்துவமனை வளாகம். இந்த பகுதியின் சுமார் கணுக்கால் அளவிற்கு மேலாகவே மழைநீர் தேங்கி இருப்பதால் இங்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த நோயாளிகள், வாகனங்கள் மற்றும் அதே போல நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். பிரதான நுழைவாயிலாக இருக்கக்கூடிய அந்த முகப்பு நுழைவாயில் முழுவதும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் அந்த மருத்துவமனையுடைய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த காட்சிகளை செய்து ஒளிப்பதிவாளர் அருண் காட்டி வருகிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் அந்த மருத்துவமனையுடைய ஊழியர்கள் காலை தொடங்கி அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதி வளாகம் முழுவதும் கணுக்கால் அளவிற்கும் அதிகமான மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் 10க்கும் மேற்பட்ட அந்த மருத்துவமனையுடைய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவ்வப்போது சிறிய மழை பெய்தால் கூட இந்த பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கும் நிலையே நீடிக்கிறது. மேலும் அரசு மருத்துவமனைக்கு அந்த டிரைனேஜ் உள்ளிட்டவற்றை முறையாக பராமரிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாது மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலும் மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவுவது மட்டுமல்லாது பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் மற்ற வீணான காரியங்களுக்காக வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அதற்கு ஏற்றாற் போல திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள தகவல்களுக்கு நன்றி பூபேஷ்.